வணக்கம். மாந்தியும் புதனும் சம்மந்தப்பட்டால் என்ன? புதன் அப்படி என்றால் என்ன? புதன் வந்து கலை நுணுக்கமானவன். கண்ணுக்கு தெரியாத அலவரிசையில் உருவாக்கக்கூடிய டிவி, அ கரண்ட்டு, மின்சாரத்துறை, இந்த அதாவது வந்து அதாவது வந்து டச்சத்து டைப் ரைட்டிங் அது இது கண்ணுக்கு தெரியாத துறைகளெல்லாம் அவன் செய்யக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த மாரி லைனெல்லாம் இருக்கு இல்லைங்க. இதுக்கெல்லாம் அதிபதியானவன் புதன். வக்கீல், நீதிபதி, மேஜிஸ்ட்ரேட் அதாவது வந்து ஒரு ஒரு அப்போ ஜனாதிபதி அப்படிங்கிற மாரி பெரிய பெரிய பதவியில் வைக்கக்கூடிய அளவுல கூட இந்த புதன் பகவான் இருப்பார். புதன் நல்ல இடத்துலேருந்து இந்த மாரி அமைப்புகளெல்லாம் அவைகளுக்கு கிடைக்கும். அதே புதனும் மாந்தியும் சம்மந்தப்பட்ட எதிர்மறையான அமைப்புகள். புதன் அலிகிரகம். எந்த கிரகத்தோட சேருதோ அதுக்குண்டான தன்மையில செய்வான் புதன். புதன் அப்படிங்கிறவனே தனிப்பட்ட முறையா அவனுக்கு ஃபுல் ஸ்டாண்டர்டு லைஃப் வராது. இப்போ சூரியனோட சேர்ந்தா புதாத்திய யோகம் உண்டாம். ஆ குருவோட சேர்ந்தா அ அது ஒரு விதமான சந்திரனோட சேர்ந்தா அது விதமான யோகம். இந்த மாரி புதன் மாந்தியோட சம்மந்தப்பட்டா முழுக்க முழுக்க மைனஸ் ஆகக்கூடிய அமைப்பாவே தான் இருக்கும். அப்படிங்கிறது தான். பாவகிரகம். அப்போ புதனும் பாவகிரகமா ஆயிக்கிறாரு. அப்போ இது என்னன்னா ஒரு பெரிய துறைகள் இருக்கிறது மைனஸ் ஆகுது. அது அத்தை வர்க்கம் மாமா வர்க்கத்துக்கு கொடுக்கறது. மாமன பத்தி பேசுறது, அத்தை பத்தி பேசுறது. இவங்கெல்லாம் எதிர்மறையாயிருவாங்க. அதாவது வந்து சொத்துக்காகவோ, பிறர் வஞ்சனைக்காகவோ, தன்னுடைய குடும்பத்தையே தான் அழிச்சுக்கிறது. அத்தை மக்க, மாமா மக்க உறவ கட் பண்றது. இவங்க அதான் பார்ட்னர்ஷிப்ல பெரிய பிரச்சனைகள் உருவாக்குறது. இந்த மாரி அமைப்புகள் எல்லாம் இந்த ஜாதகருக்கு அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாந்தி சம்மந்தப்பட்டு புதனோட சம்மந்தப்பட்டா, புதனுங்கிறவன் நுரையீரல், உள்ளுறுப்பு சம்மந்தமான நுரையீரல், சளி தொந்தரவு, சைனஸ் தொந்தரவு எல்லாம் உருவாக்கு. மாந்தியும் புதனும் சம்மந்தப்பட்டா அவனுக்கு ரியலாவே நுரையீரல், கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் இருக்கு. இப்போ மாந்தி நல்ல இடத்துல இருந்து புதனோட சம்மந்தப்பட்டா, நல்ல சமாச்சாரங்கள், பதவி ஆளக்கூடிய, பட்டம் வாங்கக்கூடிய, மாமன் வர்க்கத்தால அக்கா பசங்க, மாமன் பசங்கலாம் நல்ல ஒரு அமைப்புகள கொடுக்கக்கூடிய இந்த மாரி அமைப்பு. அதே கெடுபலனா இருந்தா நேர் எதிர்மறையா, மாமனால மிகப்பெரிய தொந்தரவுகளையும் அந்த எல்லா சமாச்சாரத்தையும் எதிர்மறையாவே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். புதனால பாதிக்கப்படுறது நெறைய விஷயங்கள் இருக்கு. மாமன் வர்க்கம், அத்தை வர்க்கம், அக்கா மக்கா, அண்ணன் தங்கச்சி இந்த மாரி உறவுகளையும் பாதிக்கும். சொத்துக்காக பிறர் வஞ்சிக்கிறது, சொத்துக்காக பிறர் ஏமாத்துறது இந்த மாரி அமைப்புகளையும் பாதிக்கும். அதாவது உறவை பகைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த புதனும் மாந்தி சம்மந்தப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு மைனஸா கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் இருக்கு. சரி இப்படியே இருந்தா என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அதையே சுபகிரகங்கள் பார்த்தா, அது எதிர்மறையா நல்ல யோகங்கள், நல்ல அமைப்புகள் எல்லாம் நடக்கும். அதே பாவகிரகத்தோட மாந்தி எந்த கிரகம் 2, 12, 7. அப்போ புதனோட சம்மந்தப்பட்ட 2ஆம் இடம். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், வாக்கு, தனம் அப்படிங்கிற அமைப்புகளெல்லாம் கெடுத்து போடுங்க. 12ஆம் இடம் அயன சயன சுகம்ங்கிறது. வெளியூர் போனா திரும்பியே வரமாட்டான். அங்கேயே டெத் ஆயிருவான். தொழில் ரீதியாவோ, பொருளாதார ரீதியாவோ ஏதோ ஒரு வகையில சிக்கி உள்ள சிறை அனுபவிப்பான். இந்த மாரி அமைப்புகள்லாம் இந்த புதனோட மாந்தி சம்மந்தப்பட்டா கண்டிப்பா காட்டும். 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல இந்த புதனுக்கு சம்மந்தப்பட்ட 7 உட்கார் அவனுக்கு தீராத மனைவிக்கு நோய் நொடி, இல்ல மனைவி இருந்து அகால மரணம் அடையிறது, இந்த மாரி அமைப்புகளையும் கூட காட்டும். இதற்கு என்ன பண்றது? அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்துக்கு. இதுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னாங்க, திருவேலங்காடு அரக்கோணத்துக்கு பக்கத்துல வடரண்டி ஈஸ்வரர் கோயில்ல மாந்தி ஈஸ்வரர்ன்னு வரும். மாந்திக்குன்னு தனியா பூஜைங்க. சனிக்கிழமை நடக்கும். மாந்தி ஈஸ்வரர் கோயில்ல தனிப்பட்ட முறையா பூஜை நடக்குமுங்க. அந்த பூஜையில கலந்துக்கணும். அதுபோக அனாதை ஆசிரமங்களுக்கு அன்னதானம், ஆடை தானம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த மாந்தியும் புதனும் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தியாகி, முழுக்க முழுக்க நல்ல யோகத்த ம ம நல்ல அந்த ஜாதகனுக்கு ஒரு வளர்ச்சி தரக்கூடிய வாய்ப்பு நல்லாருக்கு. திசைகள் யோகமா இருந்தா எல்லாம் நல்லதே நடக்கும். இல்லாட்டி திசைகள் நம்மளுக்கு பாதகமா இருந்தா, மிகப்பெரிய எதிர்மறையான தோஷங்களே நடக்கும். அந்த தோஷத்திலிருந்து விலகி நல்ல நிலைக்கு வரணும்னா, இந்த மாரி இந்த பரிகாரங்கள செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றி, வணக்கம்.